விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இன்னைக்கு வந்து இந்த 3 விஷயத்த வாங்கியே ஆகணும், வாங்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லலாம்? விநாயகருக்கு இந்த நெய்வேத்தியங்களை படைக்காமல் விட்டுறாதீங்க அப்படின்னா எதை சொல்லலாம்? விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எந்த இதுவும் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து மண்ணை பிடிச்சி வச்சாலும் அங்கே வந்து உட்காந்துப்பார் இல்லையா? ஸோ அது மாதிரி ரொம்ப எளிமையான தெய்வம், எல்லாராலும் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் அவர். யார் வேணாலும் எடுத்து கும்பிடலாம். மண்ணை ஏன் வந்துட்டு நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது மஞ்சள் பிடிச்சி ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா? அதுவே விநாயகர் வந்து உட்காந்த மாதிரி ஒரு மண் எடுத்து வச்சு அதை வந்து பிடிச்சி உட்காந்து இவர் தான் விநாயகர் நம்ம கும்பிட்டா கூட அதுக்கான அருள்பாலிக்கக்கூடியவர் தான். பெருசாக எதையும் மக்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். நம்ம மனசார என்ன எடுத்து செஞ்சாலுமே அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவன்றது அவருக்கு உண்டு. அதாவது நம்மள மாதிரியே ஒரு ஆள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட என்னென்ன அவள் பொறி கடலை, ஏன்னா நல்ல சாப்பாட்டு பிரியர் இல்லையா அவர்? தொந்தி பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, கண்டிப்பாக நல்ல சாப்பாட்டு பிரியர். ஸோ அவருக்கு வந்து அவள் பொறி கடலை, நமக்கு வந்து ஒரு அருகம்புல் படைச்சு சாமி கும்பிட்டாலும் போதும். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்றோம் இல்லையா? ரொம்ப சிம்பிளான தெய்வம். எல்லா தெய்வத்துக்கும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்ல. விநாயகருக்கு வந்து நம்ம பெருசாக பண்ணுவேன். வெறும் அவள் பொறி கடலை வச்சு ஒரு அருகம்புல் சாத்தினாலே போதுமானது. அதுவே ஒரு நிறைவு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம இஷ்டப்படி தான். எருக்கம்பூ மாலைன்றது நம்ம கண்டிப்பாக போடுவாங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தி எடுத்துட்டோம் அப்படின்னா எருக்கம்பூ மாலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வில்வம் போடுறது, இது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கக்கூடிய இது. நம்மளுடைய திருப்திக்காக நம்ம பண்ணுறோம். அவர் எதுக்கு வச்சாலும் ஏற்றுப்பார் அப்படின்றத உண்மை. எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்னா, நமக்கு சதுர்த்தின்றது மாதம் வர்ற சதுர்த்தி இருக்குது, சங்கடகர சதுர்த்தி இருக்குது. நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீ போய் முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு ஆரம்பிக்கும். முதற்கண் கடவுள் விநாயகர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அதனால நம்ம ஏதாவது எழுதுனா கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி விநாயகருக்குன்னு ஒரு, அதாவது இன்றைய நாள் வந்து அவருடைய நாள்லேருந்து ஆரம்பிக்கிறோன்றப்போ புதிய துவக்கங்கள் எல்லாமே நாளைக்கு துவங்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு துவங்குறது இன்னுமே விசேஷம்னு சொல்லலாம். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு இவரை கும்பிட்டுட்டு ஆரம்பித்தாலே எல்லாமே ஜெகஜோதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி மட்டுமே நிச்சயம் அப்படின்றத சொல்லலாம். இப்போ பொதுவாகவே வந்து சதுர்த்தி நாள்லாம் நம்ம போய் கோவிலில் வழிபடுவோம். நான் நிறைய பேருக்கு என்னோட கிளைண்ட்ஸ்க்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் போய் ஒரு சித்திரத்தேங்காய் மட்டும் போட்டு வந்து உங்களோட காரியத்தை துவங்கி பாருங்கள். எல்லாமே வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட தீர்த்து வைப்பார் அப்படின்னு.